வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு மூல நட்சத்திர நண்பர்களுக்கான இந்த 2025 அக்டோபர் மாதத்திற்கான பலனை இன்றைய பதிவில் சிறப்பு பதிவாக பார்க்குறக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கங்க. இந்த பதிவு வழக்கம் போல் கிரகநிலையுடன் பலன்கள் எப்படி இருக்குது, அதே இடத்துல ஆரோக்கியம், வழிபாடு, பரிகாரம்னு சொல்லி சுருக்கமாக தெளிவாக பார்க்குறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல தொழில் வியாபாரத்தை பற்றி இந்த அக்டோபர் மாதத்திற்கு மூல நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, சூரிய பகவான் 10ஆம் வீட்டிலிருந்து 11ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆகக்கூடிய இந்த மாதம் ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி, இனம் புரியாத சுறுசுறுப்பு, இந்த மந்த நிலை மாறி சுறுசுறுப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இப்போ இருக்கக்கூடிய நிலையிலிருந்து தன்னை மாற்றிக்கொண்டு ஒரு உத்வேகத்துடன் செயல்பட வேணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் மூல நட்சத்திர நண்பர்களுக்கு உருவாகும். என்ன தான் நடந்துடும் பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம் உருவாகும். இப்போ இருக்கக்கூடிய தொழில், புதிதாக ஆரம்பித்திருக்கக்கூடிய தொழில் மூலமாக வருமானம் வருவதோடு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிம்மதி அப்படிங்கிறதுமே நிறையா இருக்கும். அதே நேரத்தில் லாபமும் வரத்துக்கு ஸ்டார்ட் ஆகும். சூரியன் புதன் இணைந்து இந்த அக்டோபர் மாதத்தில் 3ஆம் வாரத்தில் சூரிய புதாதி யோகம் அப்படின்னு ஒரு யோகத்தை உருவாக்குறாங்க. மூல நட்சத்திரம் மாணவர்களுக்கும் மூல நட்சத்திர நண்பர்களுக்கும் ஞாபக சக்தி, புதிய ஞானம், தொழிலில் ஒரு சாணக்கியத்தனம், தொழில் தந்திரம் இதெல்லாமே மனசில் உருவாகும். அதன் மூலமாக தொழிலில் முன்னேற்றம், லாபம் அதிகமாகிறதுக்கும் சேருவதற்கும் இந்த யோகம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த மாதம் கேது பகவான் 9ஆம் வீட்டுக்கு பயிற்சியாக இருக்கிறதுனால தொழில் வியாபாரம் அலுவலகம் சார்ந்து நீங்கள் வெளிமாநிலம் வெளியூர் சென்று வர வேண்டிய நிலை வரலாம். அதனால் கொஞ்சம் அலைச்சலும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். அதோடு வழிகாட்டுதலுக்கும் உதவிக்கும் புதிய நண்பர்களின் மூலமாக உதவி மற்றும் வழிகாட்டுதல் மூல நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மாதம் உருவாகும். குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு மாறக்கூடிய அதிசார பயிற்சியாக மாறக்கூடிய இந்த காலத்தில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்க போகுது. லாபம் கிடைக்கிறதுக்கு குரு பகவானுடைய அந்த குரு அருள் அப்படிங்கிறது நிறையாவே இருக்கும். இதன் மூலமாக என்னாகும் அப்படின்னா தடைகள் விலகும், நினைச்சது நடக்கும். இந்த குரு அருள் அப்படின்னா இந்த தடைப்பட்ட திருமணம் நடக்கிறது, திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை ஒரு பாசிட்டிவில் முடிகிறது, இதெல்லாமே இருக்கும். தொழில் போட்டி குறையும், தொழிலில் இருந்த எதிரிகள் குறைவாங்க. குடும்பம் அப்படின்னு பார்க்கும்போது குடும்ப வழக்கில் வெற்றி கிடைக்கும் அல்லது சாதகமான சமாதானம் உண்டாகக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். அப்பா மகன் இடையில் இருந்த அந்த சண்டைகள் விலகிறதுக்கு, ஒரு சுமூகமான உறவு மேம்படுறதுக்கும் இந்த அக்டோபர் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் சப்போர்ட்டிவாக இருக்கும். முதல் 10 நாள் 9இல் காதல் சார்ந்து பாசம் சார்ந்து சுபத்துவம் பெற்று இருந்த சுக்கிர பகவான் 10இல் பலமிருந்து நீச்சமடைவதால் குடும்பத்தில் தம்பதியினரிடம் ஒரு புரிதல் அப்படிங்கிறது குறையும். சின்ன சின்ன சண்டைகள் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே நேரத்தில் தனுசு ராசி மூல நட்சத்திர ஆண்களுக்கு மனைவி மூலமாக சொத்துக்களினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது உருவாகக்கூடிய காலமாக இருக்கும். நாளில் குரு பார்வை பெற்ற சனி பகவான் இருக்கக்கூடிய இந்த காலம் பெற்றோரிடம் வாக்குவாதம், வீண் விவாதத்தை குறைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பாக அம்மா கிட்ட சண்டை போடாதீங்க, அம்மாவுடைய மனசை கஷ்டப்படுத்தாமல் பார்த்துங்க. குடும்பத்தில் 3ஆம் நபரின் தலையீட்டை தவிர்க்கவில்லை என்றால் கொஞ்சம் சிரமம். ஸோ கேர்ஃபுல்லாக அதை பார்த்துக்குங்க. பெண்களுக்கான பலன் அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு 3இல் குரு பகவான் இருக்கக்கூடிய இந்த காலம் பெண்களுக்கு புதிய வேலை, சொந்த தொழில் செட் ஆகக்கூடிய மாதம் அந்த மாதம் இருக்கும். பூர்வீக சொத்து கைக்கு வரக்கூடிய காலம் அந்த காலம் இருக்கும். சகோதரர்கள் வகையில் சண்டைகள் இருந்த போதும் சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு குறையாமல் இருக்கும். செவ்வாய் பகவான் 11இல் பலமாக இருக்கக்கூடிய இந்த காலம் மனதும் செயலும் சுறுசுறுப்பாக இந்த காலத்தில் இருக்கும். ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனைகள், மனஸ்தாபம் வந்து போகும். தேவையில்லாத வேலையை பார்க்குறோமோ அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் அதிகமாயிரும். அந்தளவுக்கு மனஸ்தாபம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க யாரோ ஒருத்தர். புதிய நபர்கள், புதிய நண்பர்கள், தானாக உதவி செய்ய வரக்கூடிய நபர்கள், இவர்கள்ட்ட ரொம்ப உஷாராக கவனமாக இருக்கணும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்குங்க சகோதரிகளே. மாணவர்களுக்கான பலன்கள்னு பார்க்கும்போது செவ்வாய் பகவான் 11ஆம் வீட்டில் பலமாக இருக்கிறாரு. படிப்பில் ஆர்வம், விளையாட்டில் வெற்றி, தேர்வுக்கு முன்கூட்டியே தயாராகுது, போட்டித் தேர்வில் வெற்றின்னு சொல்லி இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், கல்வியில் வெற்றி அப்படிங்கிறது இருக்கும். அந்த கல்விக்கான புரிதல், ஞானம் இதெல்லாமே இருக்கும். கல்வியில் அடுத்து நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான வழிகாட்டுதல், அதற்கான உதவி, இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய சப்போர்ட் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி கல்வித்துறை சார்ந்து இருக்கக்கூடிய, அது சார்ந்து வேலையில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இது நல்ல காலம்னு சொல்லலாம். அரசியலை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவானுடைய நிலை 10இலிருந்து 11க்கு மாறக்கூடிய காலம் அந்த காலம் இருக்கும். ஸோ எல்லாமே வெற்றியாகும். அரசியலில் எடுத்த காரியம் வெற்றியாகும், அரசியல் செல்வாக்கு அதிகமாகும், மக்கள் தொடர்பும் ஆதரவும் அதிகமாகும். புதிய பொறுப்புகள் அதிகபட்ச ஆதரவுடன் உங்களுக்கு நடக்கும். அரசியலில் உங்களுக்கே தெரியாத ஒரு சாணக்கியத்தனம், தந்திரம் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். ப்ரெசன்ட் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது இந்த காலத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கும்.
இந்த நேரத்தில் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிட்டீங்க, ரொம்ப பொறுமையாக ஹேண்ட்ஸமாக இதை ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நல்ல பொறுப்பு அப்படிங்கிறது பெற முடியும், நல்ல ஒரு மரியாதையும் பெற முடியும். பயணங்கள் வந்து அதிகமாகிற மாதிரி இருக்கும், அலைச்சல் அதிகமாகும். பெரிய மனிதர்களுடைய நட்பு, அன்பு, ஆதரவு இதெல்லாமே வந்து அரசியல் துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள்ங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் 11 இருக்கார், ராகு பகவான் 3 இருக்கக்கூடிய இந்த காலம் லாபம் மட்டுமல்ல, ஆரோக்கியம் மேம்படும், உடல் பலப்படும், மருத்துவ செலவு குறையும், நோய் பற்றிய புரிதல் உண்டாவதோடு மனபயம், மனநோய் குறையும்னு சொல்லலாம். இது தேவையில்லாத அந்த மனப்பதட்டம், என்ன ஆயிருமோ ஃப்யூச்சர் பற்றின ஒரு பயம், கடந்த கால சம்பவங்களை மறக்க முடியாத இருந்த நிலை, நிகழ்காலத்தில் நம்ம வாழாமல் கடந்த காலத்திலையும் எதிர்காலத்திலையும் வாழ்கிறனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே மனதளவில் குறையிறதுக்கு ஒரு ஆறுதலான ஒரு விஷயங்கள் நிறையாவே நடக்கும். ஆனாலுமே நீங்கள் உடற்பயிற்சி, யோகா, மன அமைதி, தியானம் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப அவசியம். தைரியமே இருங்க, நல்லதே நடக்கும். இந்த மாதத்திற்கான வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது ஆஞ்சநேயர் மற்றும் காவல் தெய்வ வழிபாட்டுடன் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் ராகு கேது வழிபாடு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் செய்யுங்க. இதெல்லாம் முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் தினமும் மறக்காமல் விநாயகர் பெருமான் வழிபாடாவது நீங்கள் தவறாமல் நீங்கள் செஞ்சுட்டு வரணும், வழிபாடு செய்கிறவங்கள இருந்துச்சுன்னா. ஸோ நீங்கள் இந்த மறக்காமல் செய்யுங்க. பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது தர்மம் தலை காக்கும். சரிங்களா? ஸோ இந்த அக்டோபர் மாதம் மட்டுமல்லாமல் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே சிறப்பான காலமாக தான் இருக்க போகுது மூல நட்சத்திர நண்பர்களுக்கு. இந்த சிறப்பான காலங்களில் இந்த பரிகாரம் மற்றும் வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது இன்னும் சிறப்பான காலம், பிரைட்டான ஃப்யூச்சர் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் பயணிக்க வேண்டியது தான் இங்கே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ வாழ்த்துக்கள் நண்பர்களே. இந்த பதிவு அக்டோபர் மாதத்திற்கான ஒரு கோச்சார பலன், பொது பலனாக இருந்தாலும் என்னதான் நியரஸ்ட் இருந்தாலுமே உங்களுடைய சுயஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறீங்க, திருமணம் சார்ந்து, தொழில் சார்ந்து, வியாபாரம் சார்ந்து எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய சுயஜாதகம், உங்கள் குடும்பத்தாரோட சுயஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிவிட்டு முக்கியமான முடிவுகள் எடுங்க, தப்பு இல்லைங்க. இந்த பதிவு அக்டோபர் மாதத்திற்கான ஒரு வழிகாட்டுதலாகவும் ஒரு பயனுள்ள பதிவாகவும் ஒரு விழிப்புணர்வு மற்றும் ஒரு எச்சரிக்கையான பதிவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். பதிவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கங்க. பதிவுக்கான கருத்தையும் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நான் மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.